ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ராகுல் காந்தி புதுச்சேரியில பிரச்சாரம் செய்துவிட்டு தமிழகத்திற்கு வரல. அநியாயம் என்னன்னாங்க, ராகுல் காந்தி புதுச்சேரி பிரச்சாரத்துக்கு வந்தார். கேரளாவில் பிரச்சாரம் முடித்துவிட்டு கோவை விமான நிலையம் வந்தும் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யல. காங்கிரஸ்ல 16 பேருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா காங்கிரஸ் வேட்பாளராக 6 பேர் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க இல்லைங்களா, அவர்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு போனாங்க. மேலும் தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமாக ஆக்கவே ஆகாது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். அதே போல தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கவே இருக்கக்கூடாது என்றால் அது திமுக தான். தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமா ஆகாது அப்படின்னா அது காங்கிரஸ். இன்னொரு கட்சி சுத்தமா இருக்கவே கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். கேரளாவில் பிரச்சாரம் முடித்துவிட்டு கோவை விமான நிலையம் வந்தும் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யல. ராகுல் காந்தி இந்த பக்கம் வரலாமே. பாலக்காட்டுல கேரளால பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானத்தை பிடிக்கிறார். திமுக தோற்கணும், ராகுல் காந்தியை ஆசைப்படுறாரு, கொளுத்தி போடும் அண்ணாமலை. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக தோற்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறார் என்று தேர்தல் முடிவு ஏற்கனவே தெரிந்துவிட்டதால ராகுல் காந்தி இங்கு வரல என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமை ஆதரித்து ஆவாரம்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ராகுல் காந்தி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்துவிட்டு தமிழகத்திற்கு வரல. கேரளாவில் பிரச்சாரம் முடித்துவிட்டு கோவை விமான நிலையம் வந்தும் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யல. விமான நிலையம் அமைந்துள்ள கவுண்டம்பாளையம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டியிடுகிறார். அவருக்கு ஏன் பிரச்சாரம் செய்யல? ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக தோற்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியின் விருப்பம் என்று தெரிவிச்சிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி ஒதுக்கப்பட்ட தொகுதியை தாண்டி 3 தொகுதி போட்டு போடுறான். இது என்ன கூட்டணி தர்மம்? ஒரு கூட்டணிக்குள்ள 30 சீட்டை உங்களால பிரிக்க முடியல. புதுச்சேரியில ஒத்துக்கொண்ட சீட்டை விட காங்கிரஸ் 6 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறான். இதுல அநியாயம் என்னன்னாங்க, ராகுல் காந்தி புதுச்சேரி பிரச்சாரத்துக்கு வந்தார். காங்கிரஸ்ல 16 பேருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா காங்கிரஸ் வேட்பாளராக 6 பேர் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க இல்லைங்களா, அவர்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு போனார். இது நமக்கு என்ன தெரிகிறது? தமிழகத்துல ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன் ராகுல் காந்தி இந்த பக்கம் வரலாமே. பாலக்காட்டுல கேரளால பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானத்தை பிடிக்கிறார். ஐயா, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்க ஐயா இருக்கு? தாய்மார்களே, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்க இருக்கு? கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் யார்? திமுக சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர். உள்ள போறவரை வெளியே வந்து அந்த வேட்பாளரை ஆதரிச்சு பேசலாமே. வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ள வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாம இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுங்க? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்கள் இருவருக்கும் அந்த கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லை. தோல்வி பயம் தெரிகிறது. அதை தாண்டியும் இருவரும் பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமாக ஆக்கவே ஆகாது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். அதே போல தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கவே இருக்கக்கூடாது என்றால் அது திமுக தான். இவர்கள் இருவரும் சேர்ந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி ஒரு ஆமை புகுந்த வீடு போலதான். கடந்த 12 ஆண்டுகளாக தேசிய அளவில் காங்கிரஸ் ஆட்சி இல்லை. ஏப்ரல் மாதத்துடன் தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரவிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இரு கட்சிகளும் இந்த கூட்டணியில் உண்மையான விருப்பம் இல்லை. இருவருக்கும் தோல்வி பயம் இருக்கு. தேர்தல் முடிவு ஏற்கனவே தேர்ந்துவிட்டதால ராகுல் காந்தி இங்கு வரல என்று தெரிவிச்சிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நாம் இன்னொன்றை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமா ஆகாது அப்படின்னா அது காங்கிரஸ், இன்னொரு கட்சி சுத்தமா இருக்கவே கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அது ஆமை புகுந்த வீடு மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு ஆமை புகுந்திருக்கக்கூடிய வீடு மாதிரி. 12 ஆண்டுகளாக மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு திமுக வெளியே போக போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல எந்த சொந்தமும் கூட முதல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லாத சொந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் நம்முடைய சிங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரே ஒரு வேட்பாளர் தான் உங்க முன்னாடி வந்து மற்றவங்களும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. அதனால் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் அவர்கள் உங்களுக்காக 20 ஆண்டு காலமாக வேறு வேறு மக்கள் பணிகளை பாடுபடக்கூடியவரை இந்த முறை நீங்கள் மற்றொரு முறை நம்முடைய இரட்டை இலை சின்னத்துல வெற்றி சின்னத்துல நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பேசிய அண்ணாமலை, கொங்கு மண்டலத்தில் உள்ள 21 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வெல்லும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒற்றுமை இல்லை. இரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். இந்த கூட்டணி வெற்றி பெறாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் உள்பதற்றம் வெளிப்படையாக தெரியுதுன்னு கூறியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் உள்ள நிலையில் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகை தாராதது குறித்த விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்துள்ள நிலையில் அண்ணாமலையின் பேச்சு அந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.